ஒரு பக்கம் சாத்தூரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அருப்புக்கோட்டையில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் விருதுநகர் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் திருப்பரங்குன்றம், ஒரு பக்கம் திருமங்கலம். எல்லா இடத்தையும் நிக்கணும்ன்றீங்க. கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணியார் வந்து ஒரு பொட்டி வச்சு எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்களே யார் பக்கம் போ, அதே மாதிரி நான் வந்து பாக்ஸ் வச்சு விருதுநகர் எந்த தொகுதியில நிக்கணும்ட்டு எங்கன்னா நான் ஜெயிச்சிருந்தேன் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், ஆனா நான் நிக்கிறேன்னா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது. இந்த அம்மாவை தாண்டி ப்ரொஃபஷனல் வரும்போது கட்சியின் பொதுச் செயலாளர், மாவட்ட செயலர் எல்லாரும் முடிவெடுத்து தான் அதுக்கு இது இருக்கணும். ஆனா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எல்லாருமே சந்திச்சது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ தொகுதிகள் இருந்தாலும் கேப்டனுக்கு எப்படி ஒரு விருதாசலமோ அது மாதிரி விஜயம் சொல்லக்கூடிய அளவு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தந்தீர்கள். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உண்மையில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் இதை யாரும் மாற்றவும் முடியாது. வந்து வேற ஒருத்தர் ஜெயிச்சதாக அறிவிக்கப்பட்டார். ஆனால் மக்கள் மனதில் நீங்க இடம் பிடித்த ஒரே வேட்பாளர் விஜய். அத்தனை பேர் வாக்கும் நம்ம தம்பிக்கு நீங்க கொடுத்தீங்க. அதற்கு முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன்.